ஹலோ கைஸ், ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா OP54 அப்டேட் வந்து வந்துருச்சு. ஸோ காலையில் 9:30க்கு வந்து அப்லோட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம அப்டேட் பண்ணிட்டு அப்புறம் அது கொஞ்சம் பக்காக இருந்துச்சு. ஸோ இப்போ தான் போனோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் போனோடனே 9th ஆனிவர்சரின்னு சொல்லி நல்லா மாடலாக உள்ளே போய் வந்து உள்ளே போயிட்டோம். ஸோ கொஞ்சம் ஆனால் ஸ்லோவாக தான் இருக்குது. பிகாஸ் வந்து எல்லாருமே டவுன்லோட் போடுறாங்களோ அதனால ஸ்லோவாக தான் இருந்துச்சு. ஸோ அப்படி இப்படின்னு சுற்றி சுற்றி பார்த்தேன், என்னடா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு. அங்கே குளோவால்குள்ளே அவங்களுக்கு ஃபைட் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்புறம் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ப்ரைஸஸ்ஸு. ஸோ ஒரு இதாக வந்து ப்ரைஸஸ் கொடுக்குறான். ஸோ கடைசியாக வந்து இந்த பண்டில் கொடுக்குறான். இந்த பண்டில் வந்து ஃப்ரீயாக வந்து கிளைம் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்கிறான். அதே மாதிரி வந்து நீங்களும் இதே மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்க. அப்புறம் அதுக்கு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் போட்டேன். டவுன்லோட் போட்டதுக்கடுத்து பார்த்தா கடைசி மியூசிக், ஏன்டா மியூசிக்காக இவ்வளோ நேரம் டவுன்லோட் போட்டுன்னு இருந்துச்சு. ஸோ கன் எல்லாமே ஒரு மாதிரி ஃபயர் மாதிரி தான் கொடுத்துருக்கான். ஸோ இது வந்து கண்டிப்பா இதுக்கு முன்னாடி ஒரு ஈவென்ட்ல ஒரு கன்னு வந்துச்சு. ஸோ அந்த மாரியே தான் வந்து எஃபெக்ட் குடுத்துருக்கான். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இதுல வந்து ஒரு 3 இது குடுத்திருந்தேன். இதெல்லாம் கிளைம் பண்ணேன். கிளைம் பண்ணோனே பார்த்தீங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்டின்னா, நான் வந்து கிரானைட்ட கையில எடுத்து போட்டு பார்த்தேன். எந்த ரியாக்டும் நடக்கல. சரி ஓகே. அப்புறம் அதுக்கடுத்து கிரானைட் போட்டோனே, அடுத்து இன்னொரு இத போனோனே தல பெருசாச்சு. என்னடா தல இவ்ளோ தண்டிக்கு ஆகுது அப்டின்ட்டு இருந்துச்சு. அப்புறம் அதுக்கடுத்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம ரீஸ்டார்ட் மாத்தணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு தல வந்து மாறிரும். ஸோ அதே மாரி ஸ்னோ ஃப்ரீஸ் போடும்போது வந்து அவங்க வந்து அப்படியே வந்து என்னன்னா, ஃப்ரீஸ் ஆயி நின்றுதாங்க. ஸோ அந்த மாரி இருந்துச்சு. அப்புறம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, தலை இல்லாம ஒரு சைடு ஆகுது. ஆகா! நம்ம தலை இருந்தாலே அடிக்க மாட்டேங்குது, இல்ல தலை இல்லாம இருந்துச்சு. என்னடா அப்படி இருந்துச்சு. கடைசி பார்த்தீங்கன்னா, கிளைம் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து வந்திருக்க பண்டிலு. ஸோ அந்த பண்டில பார்க்கோட அந்த எஃபெக்ட் எப்படி இருக்கு தெரியுமா? நான் UMP கன்னு நம்மளுக்கு ஈவோல ஒண்ணு வந்துச்சு. ஸோ அந்த மஞ்சள் கலர் எஃபெக்ட் வச்சு. ஸோ அந்த மாரி அப்படியே இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, CS மேட்ச்க்குள்ள போனேன். CS மேட்ச்ல பார்த்தீங்கன்னா, எல்லாம் சைஸ சிறுசாக்கிட்டான். நம்ம அந்த பெருசா பார்த்து பழகிட்டோமா, சிறுசா பார்க்கும்போது ஒரு மாரி இருந்துச்சு. பட் மத்தபடி எல்லாமே சேம் அப்டேட் தான். அதே மாரி வந்து ஒரு எனிமிய நாக் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அதுவுமே வந்து ஒரு மாரி ஸ்மாலா காட்டுறான். லைக் இப்ப பாருங்க, நான் ஒருத்தன் நாக் பண்ணுவேன். ஸோ நாக் பண்றப்போ பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்மாலா தான் இருக்கும். ஸோ இருந்த மாரி பெருசா கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா வந்து, உள்ள நெறைய வந்து அப்டேட் கொண்டு வந்திருந்தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேமிங் அப்டேட் நெறைய மாத்திருக்கான். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்துச்சுன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு பாருங்க. ஓகே அப்டின்ட்டு நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து சரி ஓகே நம்ம வந்து என்னமோ அடிச்சு பார்ப்போம் அடுத்து. ஆனா என்னன்னா ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சு. ஹீட் ரொம்ப ஆச்சு. ஏன் அப்டின்னா, இப்ப தான் அப்டேட் எல்லாம் வந்திருக்கா. ஸோ அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சரியான ஹீட் கேமுமே. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்டி இப்டின்னு சொல்லிட்டு நம்மளும் மேட்ச்ச பார்த்துட்டு இருப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்டின்னா, இதே மாரி தான். இது வந்து என்னன்னா, அந்த கேரக்டர் ஸ்கில் பவர் மாரி. அதாவது லைக் எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா, அந்த இதுக்கான அட்வான்ஸ்டு பவர். ஒரு 8 கேரக்டர் கொண்டு வந்திருக்கான். அந்த 8 கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து அட்வான்ஸ்டு வந்து பவர் கொண்டு வந்திருக்கான். ஸோ அந்த பவர வச்சு நம்ம வந்து ப்ளே பண்ற மாரி. வந்து 2 பவர் காட்டுதா. ஸோ ஃபர்ஸ்ட் பவர் பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து மோக்கோ காட்டி விடும் எனிமி. அதாவது கிளிக் பண்ணோம் அப்டின்னா, நம்ம டீம்காரங்க எல்லாருக்கும் வந்து அந்த மோக்கோ காட்டிடும். ஸோ அதுக்கான அப்டேட்ட நான் அடுத்தடுத்த வீடியோல போடுறேன். அப்புறம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, லாபில சரி ஓகே. ஈவென்ட் ஏதாச்சும் எப்படி இருக்குன்னு சொல்லி ஈவென்ட் ஒண்ணொன்னா பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்புறம் தான் பார்த்தீங்க அப்டின்னா, இந்த கோல்ட் ராயல் இருந்துச்சு பார்த்தீங்களா? கோல்ட் ராயல் இந்த கன் வச்சு இது எல்லாத்தையும் எடுத்துட்டான். எடுத்துட்டு இத வச்சு நீ வந்து புது கோல்ட் ராயல் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோ அப்டின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வந்து மாத்திட்டான். இது எதுக்கு இப்படி மாத்துனானே தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, மத்தபடி சேமா தான் இருந்துச்சு. அப்புறம் அதுக்கு பார்த்தீங்கன்னா 8 கேரக்டர் பவர் இருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் வந்து கேரக்டர் வந்து 2ஆ கொண்டு வந்திருக்கான். ஸோ இதுக்கான பார்ட் வந்து அடுத்த இதுல அப்லோட் பண்றேன் ஒரு கேரக்டரா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, மத்தபடி வந்து எல்லாமே வந்து சேம் தான். கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு பிங்க் டிங், டங்கரிங், டவுன் டிங் டோம் அந்த மாரி மட்டும் மாத்திருக்கான். மத்தபடி எதுவுமே வந்து மோஸ்ட்லி மாத்தல. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே லாபில இந்த மாரி தான் இருக்கும். ஸோ கன்னுக்கு இந்த கன்னுலாம் பவர் கூட்டியிருக்கான். ஸோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்தடுத்த பார்ட்ல வரேன். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை பை. சி யூ.